ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 6. இது வரைக்கும் பார்த்த 5 எபிசோட் நல்லா ஜாலியாக கலாட்டாவாக சூப்பராக போச்சு. ஆனால் இந்த எபிசோட்லேருந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அது என்னென்னா, ஸ்டார்டிங்கில் இங்கே ஹீரோவை தான் கட்டுறாங்க. சர்ச்சில் ஃபாதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அதாவது என் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சாத்தா வந்துட்டு நினைக்கிறேன், என்னால் சரியாக தூங்க முடியல, படுக்க முடியல, சாப்பிட முடியல, என் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நான் எடுத்துக்கணும்னு தோன்ற மாதிரி இருக்குது, அது வேணான்னு சொல்லி விளங்கி போனாலும் என் ஃபீலிங்ஸோடு சேர்ந்து என் கால் அங்கே பார்த்து தான் நடந்து போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, அந்த கொற்ற மலையில் கொடையை வச்சு ஹீரோயின் கண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்ததை தான் மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ கேட்குற ஃபாதருக்கு இவன் என்ன சொல்கிறானே புரியலை. அவரும் சொல்லுதாதே, இல்லைப்பா நீ வேறு ஏதோ ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்ல வரையும், இல்லை எனக்கு நீங்கள் பேய் ஓட்டுங்கன்னே சொல்கிறாங்க ஹீரோ. பேய் ஓட்டணுமா, போச்சுப்போ நீ ஏதோ நினச்சி குழம்பி போய் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம் உனக்காக அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணாங்க. அப்பவும் ஹீரோ என்னென்னா, என் லைஃப்லேருந்து ஹீரோயின் போயிடணும், நான் அவளை மீட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த பக்கம் ஹீரோயின் என்னென்னா, ஹீரோவோட கொடை இப்போ ஹீரோயின்ட்ட தான் இருக்குது. ஸோ அந்த கொடையை பார்த்தே பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று ஏன் அப்படி நடந்துக்கிட்டான், அந்த மலையில் வேற நினச்சிட்டு நின்னா, உடம்பு எதுவும் சரியாக இல்லாமல் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து கால் பண்ணணும்னு போகிறாங்க. ஆனால் சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கொடையை பார்த்து, நான் இதுக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைனா நான் இதுக்கு கால் பண்ணும், அவன் எப்படி இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொடையை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தூரத்துலேருந்து தங்கச்சி ஹஸ்பண்டும் பார்த்துட்டு, ஸோ சொல்லப்போனால் இவர் ரொம்பவே கிரேட்டான ஆக்டர், என்னம்மா நடிக்கிறா பாரு தனியாக இருந்தாலுமே அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஃபுல்லாக குழம்பி போயிருக்காங்க. அப்படியே இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ சர்ச்சிலேருந்து வெளியே வந்து அப்படியே ஏதோ ஞான ஒளி கிடைச்ச மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க. சேம் டைமில் ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோயின் காலை பார்த்தோன்னே கட் பண்ணாங்க. நான் டிசைட் பண்ணிவிட்டேன், இனிமேல் மீட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா, வீட்டில் லேப்டாப்பில் புத்தரோட ஃபோட்டோ வச்சு விழுந்து எந்திரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினை மீட் பண்ணக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்காப்லையா. சரி கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஃபோட்டோ தள்ளணும்னா அப்படியே ஹீரோயினோட ஃபோட்டோஸ் வீடியோஸாக தான் வருது. என்ன நான் மறந்துடணும்னு நினச்சா என்ன மந்திரம் சொல்லி என்ன பிரயோஜனம், அவள் ஃபோட்டோ தான் வருதுன்னு சொல்லிட்டு டேப்லெட்டை தூக்கி எறிகிறாங்க. சரி ஃபோனில் போய் ஏதாட்டும் சர்ச் பண்ணுவோம், ஒரு பொண்ணை மறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்தோன்னா, அதில் தான் 1 போட்டால் 10 கமெண்ட் வருமே, 10 பார்த்துட்டு இது ஒப்பேராது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூர ஏறிடுறாங்க. ஆனால் டோகன் இதை பார்த்துட்டு ஏன் என்னாச்சுன்னு கேட்டால், ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ரூமில் போய் படுத்துக்கிட்டாங்க. அங்கேயும் டோகன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இங்கே ஒன்று பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைனா இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லியும் இருக்குது. ஆனால் எதை உன்ட்ட பேசணும்னு எனக்கு தெரியல, உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்கணும்னு தோணுது, அந்த உடம்பு சரியில்லைன்னு அந்த மலையில் நனைஞ்சதுனாலையான்னு கேட்க தோணுதுன்னு சொல்லிட்டு, நான் ஃபஸ்ட்டு உன்ட்ட சாரி கேட்கணும், அந்த ரிப்போர்ட்டர் வரப்போ உன்னை நான் பார்த்துக்கிடாததுக்கு சாரி, அது மட்டும் இல்லை நான் உன்னோட அண்ணனாக இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு சாரி. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணன் கிடையாது, கொஞ்சம் டைம் மட்டும் வெயிட் பண்ணி, தாத்தா கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கிடுவார், கூடவே நாள் கடந்துச்சுன்னா ஹீரோயினையும் நீ ஏற்றுக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்காண்டி சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பாடு குளிரதுக்குள்ளே போய் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ என்னன்னா, இப்போ எதுக்கு நான் எங்கள் அண்ணன்ட்ட எப்படி நடந்துக்கிட்டேன், அவன்கிட்ட எப்படி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த சீன்லேயே இங்கே டோகன் என்னென்னா, தாத்தாவை தான் மீட் பண்ண போயிருக்கான். அந்த ரிப்போர்ட்டர் காங் அடிக்கடி இங்கே வர்றதை பற்றி கேட்கறதுக்காண்டி, எதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் காங் நம்மளையே சுற்றி வந்துட்டு இருக்கான், முக்கியமாக உங்களை இன்வால்வ் பண்ணுறான், இப்போ என்ன அதில் மாட்டி வைக்கணும்னு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன மாட்டிடுவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கேன், நீ பயப்படுத்துறது தான் அந்த காங்குக்கு தேவைப்படுது, உனக்கு அவ்வளோ பயமாக இருந்தால் நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீ இரு, அப்போ தான் உன்னையும் உன்னை சுற்றி இருக்கவங்களையும் நீ பார்த்துக்கிட முடியும், உன்னோட பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்பவும் இது பேசுகிறது தானே சொல்லிட்டு டோகன் நான் கிளம்புறேன்னு சொல்லவும், தாத்தா இப்போ என்னென்னா 2 ஃபேமிலிக்கும் மீட்டிங் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயின் ஃபேமிலிக்கும் டோகனோட ஃபேமிலிக்கும் சொல்கிறாங்க. இவனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லைசன்ஸை வாங்கிட்டு நீ யார் போகலான்னு போட்டால் இவங்க வெட்டிங் வர போகிறாங்களேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை இன்னத்துக்கும் உனக்கும் ஹீரோயினுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை காங் தேட ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் கொடுக்கணும், அதனால் ஹீரோயினை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வெளியே விட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இனி டோகனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை கட் பண்ணி அப்படியே இங்கே ஹீரோவை தான் கட்டுறாங்க. சேவன் கூட ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சேவன் கேட்கா, என்ன குரல்லாம் டல்லாக இருக்குது, ஏதோ நினச்சி ரொம்ப கவலைப்படுறியா என்னன்னு சொல்லுறதுக்கு பதிலுக்கு அவன் என்னன்னா, நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக எங்கள் அண்ணன் கூட உன்னை நான் சேர்த்து வைக்கிற மாதிரியே அவன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் சேவன் சொல்கிறான், நான் உன் பக்கம் இருக்கேன்னு சொன்னேன், அதுக்கு மீனிங் நான் உன் பக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் கிடைக்கிற கேப்லலாம் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்கிறான். இங்கே ஹீரோவுக்கு தான் புரிய மாதிரி. அது மட்டும் இல்லை, சடனாக எதுக்கு இப்படி வெளியே போய் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லவும், இல்லை நான் கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் தேவையில்லாத வேலையில், அதனால் என்னை நான் கவனிக்க முடியாமல் போயிடுச்சு, ஸோ அதான் என்னை நான் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணதுக்காண்டி தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ண அடுத்த செகண்டே இங்கே சேவனை மீட் பண்ணதுக்கு டைரக்டர் சாயோட சிஸ்டர் வந்திருக்கா. அவளை பார்த்ததுமே இங்கே சேவனுக்கு பிடிக்கல. என்னை பார்த்ததுமே ஏன் உன் ஃபேஸ் இப்படி மாறுது, நம்மலாம் ஒரே ஃபேமிலி தானேன்னு சொல்லவும், நம்மலாம் ஒரே ஃபேமிலின்னு யார் சொன்னால், நீங்கள் வேற நான் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு தேவையில்லாததுக்கு எங்கள்
அம்மாவோட நினைவு நாள் அன்றைக்கி எங்கள் தாத்தா கூட சேர்ந்து மொத்த ஃபேமிலியும் அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி அவ எல்லாம் தெரிஞ்சு வச்சு கேட்கா. அது மட்டும் இல்லை, ஒரு ரூமர் வேறு போய்கிட்டு இருக்கு, நீ இந்த ஷாப்பிங் மால் ப்ராஜெக்டில் சப்போர்ட்டாக இருக்கேன், அதுக்கு ரீசன் என் தம்பியில் யாரும் நீ லவ் பண்ணிகிட்டு இருக்க, அது யாருன்னு சொல்லி கேட்காங்க. இப்போ சேவன் என்னன்னா, அன்றைக்கி நினைவு நாள் அன்றைக்கி அந்த ரிப்போர்ட்டை காங்க அனுப்புனது உங்களோட வேலை தானே, எனக்கு எல்லாமே தெரியும், நான் உங்கள்கிட்ட சொல்லாததுக்கு ரீசன் அதை பெருசாக எடுத்துக்கல, 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை, ஈவன் என்னால் முடிஞ்சால் தாத்தாட்ட கூட நான் சொல்லியிருப்பேன், உங்களை வார்ன் பண்ணதேன், இதுக்கப்புறம் இது செய்யாதுங்க, அது உங்கள் தம்பிங்களுக்கு தான் பிரச்சனை தருதுன்னு சொன்னோன்னே அதை தான் கேட்கேன், என் தம்பியில் 2 பேர் யார், ஹீரோவா டோகனான்னு சொல்லி கேட்காங்க. யாரானாலும் இருக்கலாம், ஆனால் இது ஹீரோவுக்கு ரொம்பவே வலியை கொடுக்குது அப்படின்னு சொல்லியும் இங்கே இப்போ ஹீரோவோட பேரை மென்ஷன் பண்ணதுனால டைரக்டர் சாய் சிஸ்டருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு ஹீரோவை தான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ நீ என் தம்பியை தானே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லது, ஆனால் நீ என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சதுக்கு பதிலுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டாமா, உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. சரி இவளும் என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஹீரோவும் ஹீரோயினும் பூஷனுக்கு போனப்போ அதில் உள்ள சிசிடிவி கேமராவில் ஃபுட்டேஜ் வந்து இவளுக்கு கிடச்சிருக்கு. சரி இதை பார்த்துட்டு இவள் திங்க் பண்ணிட்டு இருக்கா என்னன்னு. இதை அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. டோகனை பார்க்கறதுக்காண்டி அங்கே பேஸ்மெண்ட்டுக்கு வந்தா அங்கே டோகன் இல்லை. ஸோ அங்கே சிசிடிவி கேமரா எல்லாம் மாற்றினதுனால டோர் லாக்கையும் சேஞ்ச் பண்ணிட்டா. ஹீரோயின் நிறைய டைம் போட்டு பார்த்தா ஓப்பன் ஆகலை. கரெக்டாக அந்த இடத்துக்கு டோகனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்ததுமே டோர் லாக் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் ஓப்பன் ஆகலை. நீங்கள் தானே இப்போ டோகனை மேரேஜ் பண்ணுறதா இருக்குது, நான் நியூஸ் பார்த்தேன்னு சொல்லவும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி மீட் பண்ணுவேன்னு நினைக்கல, இன்னொரு டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான் நார்மலாக பேசிட்டு. ஹீரோயினுக்கு டவுட்டாக இருக்குது, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்போ இங்கே வந்தால் பேசிட்டு போகிறான், யாராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்தால் அங்கே டோகனும் வந்துருதான். வந்ததுமே திட்டுறா, எப்படி நம்ம 2 பேரும் ட்ராமாவில் நான் தான் மெயின் கேரக்டர், இப்போ தெருவில் நிற்க விட்டுட்டு ஒரு ஆக்டிங்கை கொண்டு போய் அப்படின்னு சொல்லவும் சாரின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். ஸோ ஹீரோயின் அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு நீ இப்படி ரியாக்ஷன் கொடுத்தாலே ஏதோ உனக்கு பிரச்சனை மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லையும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்படி தாத்தா 2 ஃபேமிலியும் மீட்டிங் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னே ஹீரோயின் இதெல்லாம் வைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி ஆமாம் தாத்தா இது கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்க என்னையே நோண்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவங்களே சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே எல்லாம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிடுதாங்க. அங்கேருந்து இப்போது நைட் டைம் போல் வீட்டுக்கு கொண்டு போய் விடப்போ ஹீரோயின் கேட்காங்க, ஆமாம் ஹீரோ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான், கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட மீட்டிங்கை பற்றி அவனுக்கு தெரியுமா, தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லவும் நான் அவனை பார்த்துக்கிறேன், நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுவேன், என்னை பற்றி ஏதாவது நல்லது அவன் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் அவன் இப்படி தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பவும் டோக்கன் சொல்கிறான், நீ அவனை மீட் பண்ண போகிறதுக்கு படி என்கிட்ட சொல்லிட்டு போ, எதுவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே எங்கள் ஹீரோயின் வீட்டில் எல்லாருக்கூடையும் சரி டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன் கரெக்டாக சொல்கிறாங்க. 2 ஃபேமிலியும் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. தங்கச்சி என்னென்னா இதெல்லாம் நீ ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டியா, அடுத்த வாரம்னா இன்றைக்கி வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்க அப்பா என்னென்னா ஒரு நல்ல பேர் போட்டு ஷூ வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்னென்னா நான் டயட்டு இருக்கணும் கொஞ்சம், அப்போ தான் ஃபேஸ் பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லி. ஹீரோயின் என்னென்னா எனக்கு தானே மேரேஜ் ஆகுது, நீங்கள் எதுக்கு டயட்லாம் இருக்கணும், நார்மலாக நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே அந்த குட்டி பையன் என்னென்னா ஆமாம் அந்த அங்கிள் இருப்பாங்களான்னு சொல்லியும், எந்த அங்கிளை கேட்க அப்படின்னு சொல்லியும், அதான் அன்றைக்கி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களா ஹீரோ அவங்க இருப்பாங்களா, என்னோட கார்லாம் அவங்க தான் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி கேட்கான். இதை அப்படியே கட் பண்ணால் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் நீங்கள் வீட்டில் அவங்க ரூமில் இருக்கிறப்போ ஹீரோவுக்கு தான் கால் பண்ணதுக்கு ஃபோனை எடுத்து பார்க்காங்க, மெசேஜும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோட்ட வந்து ரிப்ளை எதுவுமே வரல. அப்படியே ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா டே நைட்டுன்னு கூட பார்க்காம 2-3 டேஸாக கண்டினியூஸாக ஒர்க்குன்னு பிஸியாகவே இருந்துகிட்ருக்காங்க. என்ன ரீசன்னா ஹீரோயினை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும் மறக்கணும்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் 2 பேருக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஃபீலிங்ஸை இன்னும் ஃபீல் பண்ணலாம், அதுதான் மேட்ரு. இதை பார்த்துட்டு இருக்க லீடர் என்னென்னா கூப்பிட்டு வச்சு ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ தேவையில்லாமல் செஞ்சுட்ருக்க, உன்னால் இப்போ நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி லீடருக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோமா, ஹீரோ எந்திரிச்சதுமே யோகா கிளாஸ் போகிறாங்க. அந்த யோகாக்கும் லீடரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் தான் பார்த்தோன்னா டியூட்டி டைம் முடிஞ்சு மற்ற டைம்லலாம் லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. 4-5 லாங்குவேஜ்க்கு மேலே படிக்காங்க. அவங்களாம் அதில் 2 லைனை தான் முக்கியமாக படிக்காங்க. எனக்கு தேவையில்லாத பாதையெல்லாம் நான் போகக்கூடாது, ஹீரோயினை மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 லாங்குவேஜ்லேயே படிச்சுட்டு இருக்காங்க. கூடவே லீடரையும் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. லீடருக்கு முடியல ஹீரோ இதெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு. அது மட்டும்தான் பார்த்தோன்னா வீக்கெண்ட்லேயும் அவரோட ஹாபிக்கு அவர் வந்து போட்டிங் போனால் கூடவே ஹீரோவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. இது லீடர் சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு என் கண்ணை பாரு, என் கண்ணை சுற்றி கருவிலையும் வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் மட்டும் மன்னிச்சு விடு, இனிமேல் நீ சொல்கிறதுலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே ஹீரோயினோட அம்மா என்னென்னா ஹீரோயின் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போது ஏதோ அசசரின்னு ஹீரோயினுக்கு வாங்கி வச்சுருப்பாங்க போல். அது ரொம்ப கஷ்டமான டைமில் கூட நான் இதை விற்கலாம், ஹீரோயினுக்குனே வச்சுருக்கேன்,
அவன் மேரேஜுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட இருக்க தங்கச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கச்சி என்னன்னா என்னோட மேரேஜுக்குலாம் நீங்கள் எனக்கு தரவே இல்லை அப்படின்னு சொல்லி, எங்க உனக்காக தான் நான் வச்சுருந்தேன், நீ தான் எனக்கு ஃபாரின் ட்ரிப் முக்கியம்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாத்தையும் கரைச்சிட்டேன், மாதிரி எங்கே என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இப்போ 2 ஃபேமிலியும் மீட்டிங் பண்ண போகிறாங்க, வெட்டிங் வைக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் இன்னொரு ஃப்ரெண்டு என்னென்னா, உங்கள் வெட்டிங்க்கு சாப்பாடெலாம் எங்கேருந்து வரும், கண்டிப்பாக எல்ஜே ஹோட்டல்லேருந்து தானே வரும் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் சொன்னால் தெரியல, ஒரு வேளைக்கு என் கையில் அதெல்லாம் இருந்துருந்தா நான் கண்டிப்பாக ஃபேமிலியோடு சேர்ந்து நூடுல்ஸ் தான் வாங்கி சாப்பிட ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு என்ன திட்டிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய மேரேஜ் ஆக போது நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துல லீடர் வராங்க. ஸோ லீடருக்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் லைட்டாக ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு. போகிறப்போ சொல்லிட்டு போகிறாங்க, ஸோ இவர் தான் லாஸ்ட் டைம் உன்னோட ஃபேன்ஸுன்னு சொல்லி உன்னை பற்றி விசாரிக்க வந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவர் தனியாக இருக்கிறப்போ ஹீரோயின் போய் இன்ட்ரோ ஆகுறாங்க. என்னோடய ஃபேன்ஸுன்னு சொல்லி விசாரிச்சிங்களாமே அப்படின்னு சொல்லி, ஆமாம் நீங்கள் எங்கே வேலை பார்க்கீங்க அப்படின்னு சொல்லியும், நான் இங்கே பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்த இடத்த சொல்லக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயினே மேலே போட்டிருக்க அந்த ஐடி கார்டை வாங்கி பார்க்காங்க. ஸோ அந்த எல்ஜே குரூப்பில் தான் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியுது. அப்படியே ஹீரோ எங்கன்னு சொல்லி கேட்காங்க. அவங்களும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோவை தான் காட்டினாங்க. ஹீரோ இப்போ இந்த லாங்குவேஜ் கிளாஸ் தான் வந்திருக்காங்க. அப்போ அங்கே ஒரு புதுசாக ஒரு புக்கு கொடுக்காங்க. அந்த புக்கோட ஃபஸ்ட்டு கவர் பேஜ்லேயே ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்குது. சரி நம்ம புக்கில் தான் அப்படி தெரியுதா, மற்ற எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்தோன்னே எல்லார் புக்லேயும் இருக்கணுன்னே புக்கு அப்படியே அதே இடத்துல வச்சு பேக் தூக்கிட்டு கிளாஸை விட்டு வெளியே வந்தாச்சு. அங்கேருந்து ஸ்டேட்டாக கரகி போகிறாங்க. ஸோ கிளாஸை கட் அடிச்சுட்டு இங்கே வருது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாட் போட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ டிவிலையும் அதில் ஹீரோயின் தான் ஆக்டும் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. எதுக்கு இந்த பொண்ணு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நடிச்சிருக்கா, எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பார்க் பக்கம் அங்கே 2 கப்புள்ஸ் என்னென்னா எங்களை ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி கொடுக்காங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்காங்க. கரெக்டாக அதில் ஒரு உருவம் வந்து எட்டி பார்க்குது. இல்லை அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்தா அது ஹீரோயின் பக்கத்தில் வராங்க. ஹீரோ என்னென்னா ஃபோனெல்லாம் அங்கேயே போட்டுட்டு அங்கேருந்து தெறிக்க பேயை பார்த்த மாதிரி ஓடுறாங்க. பேயை பார்த்த மாதிரி அங்கேருந்து தெறிக்க ஓடுறாங்க. அங்கேருந்து ஸ்டேட்டாக இப்போ வீட்டுக்கு தான் வராங்க. ஆனால் வீட்டுக்கு ஹீரோ வரதுக்கு முன்னாடியே ஹீரோயினும் டோகனும் இருக்காங்க. பார்த்ததுமே இங்கே வர இங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டோகன் என்ன எப்பவும் லேட்டாக தானே வருவேன், இப்போ என்ன சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு கேட்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஃபேமிலி மீட்டிங் வச்சுருக்கோம், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லியும் ஹீரோக்கு அதுக்கு மேலே ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே அங்கேருந்து ஸ்டேட்டாக ரூமுக்கு ஓடுறாங்க. ஹீரோயின் என்னென்னா இப்போ எதுக்கு அவன் அங்கே பார்த்து ஓடுறான், ரூமை பார்த்துட்டு என்னை பார்த்து தானே ஏதோ சொல்லிட்டு ஓடுனா அப்படின்னு சொல்லியும் டோகன் அப்படிலாம் இல்லை, அவன் வேறு எதுக்கோ தான் போகிறான், அவன் நார்மலாக தான் இருக்கான், நீ எதுவும் பெருசாக கண்டுக்கிடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டோகன் என்னன்னா நான் சாப்பிட ஏதாட்டும் செய்கிறேன், நீ சாப்பிடல தானே, ஹீரோ சாப்பிட்டானா என்னன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் உடனே ஆர்வமாக நான் போய் கேட்டுட்டு வரேன் அவன் சாப்பிட்டானா என்னன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஹீரோவை தான் பக்கத்துக்கு வராங்க. அங்கே ஆல்ரெடி ஹீரோ சும்மா டல்லாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மெதுவாக பொறுமையாக ரூம்குள்ளே போயிட்டு சாப்பாடு செய்ய போகிறேன், சாப்பிட்டியா நீ அப்படின்னு கேட்டோடனே இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு ஒன் வேர்டு ஆன்சராக தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் போய் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்க்கில் வச்சு பார்த்து தானே, அப்போ எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு ஓடுனேன், அவனுக்கு மெசேஜ் பண்ணால் நீ ரிப்ளை பண்ணலை, உன் கை விரலாம் நல்லா தானே இருக்குது, இல்லைனா நீ எதுவும் கோவமாக இருக்கீங்க மேலே, இல்லைனா ஃபேமிலி மீட்டிங் வச்சுருக்கேன், நான் ஏதாட்டு பிரச்சனை பண்ணுவேன்னு நினச்சி என்னை பற்றி கவலைப்படுறியா, அப்போலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லியும் ஹீரோ என்னன்னா நீ யார், நான் எதுக்கு உன்னை பற்றி நான் கவலைப்பட போகிறேன், 2 ஃபேமிலி மீட்டிங் இருந்துச்சுன்னா நான் அதில் வரமாட்டேன்னு ஹீரோயினுக்கு நேராகவே சொல்லியிருந்தாங்க. ஹீரோயினுக்கு சொல்லப்போனால் ஹேட் ஆகிடுச்சு தான். ஸோ சைலண்டாக அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துருந்தாங்க. டோகன் ஏன் ஹீரோ வரலையா சாப்பிடுன்னு கேட்டோடனே இல்லை அவன் வரலன்னு சொல்லிட்டான். அதே இது 2 ஃபேமிலி மீட்டிங்க்கு அப்பவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லவும் நான் போய் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை வேண்டாம், அவன் வந்தால் ஏதாட்டு செய்வானான்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும், அவன் வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கட் பண்ணி அப்படியே மறுநாள் ஹீரோயின் கரெக்டாக அவங்க ரூமுக்கு போனால் வாசலில் ஹீரோ கொடுத்து அந்த கொடை வச்சுருக்காங்க. வேணும்னு அந்த கொடையை உதறி மிதித்து தள்ளிட்டு போகிறாங்க. இதே ஹீரோயினோட தங்கச்சியும் ஹஸ்பண்டும் பார்த்துட்டாங்க. தங்கச்சி சொல்லிதான் இவன் மேரேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சென்சிட்டிவாக மாறிட்டு வரான்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் அவன் ஹஸ்பண்ட் என்னென்னா அப்படி இல்லை, அந்த கொடைக்குள்ளே ஏதோ ஒரு கதை இருக்குது, அதனால தான் அவள் இப்படி செய்கிறான்னு கரெக்டாக சொல்கிறாப்புல. அப்படி இங்கே ஹீரோவை பார்த்தோம்னா நைட் டைம்னு கூட பார்க்காம ரொம்பவே பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஹீரோயினை நினச்சி தான் நினைக்கிறேன். அந்த டைம் கரெக்டாக செய்வோன் என்ன இப்படிலாம் ஒர்க் பண்ண உனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் தருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து தனியாக ஒரு கேமிங் சென்டருக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. எப்போமாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இப்படி வந்து கேம் விளாடுவாங்களாம். ஸோ இப்போ கேம் விளாண்டுட்டு இருக்கிறப்போ அது நல்லா ஃபைட்டுக்குள்ளே கேம் போல். ஸோ அதில் வந்து செய்வானோட கேரக்டர் உள்ள அந்த கேர்ள் வந்து ஹீரோயோட பாய் கேரக்டரை போட்டு நல்லா அடின்னு அடிச்சிட்ருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ என்னன்னா எனக்கு இந்த அடியை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, நான் இந்த அடிக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செய்வான் என்னன்னா என்ன சொன்னேன், நீ என்னை அவாய்ட் பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேமை மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால்
ஆமாம் நான் உன்னை அவாய்ட் பண்ணியிருக்கேன், ஸோ என்னை லெஃப்ட் ரைட்டுன்னு விடாமல் அடிச்சுட்டே இருன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபீல் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ கேம்லாம் விளாண்டு முடிச்சுட்டு அப்படியே தனியாக வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு எனக்கே தெரியுண்ணா நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னா பேடாக ஃபீல் பண்ணுறான்னு புரியலைன்னு சொல்லவும், புரியலையா நீ இன்னைக்கு என் கூட இருந்திருக்கேன், நல்லா ஃபீல் குட்டாக தான் இருப்பேன்னு நினச்சேன், இப்போ கேமில் ஜெயிச்சாலும் நான் இங்கே தோற்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் அப்படிலாம் சொல்ல முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், ஆனால் உன் கூட இருக்கிறப்போ நான் ரொம்பவே இன்றைக்கி சிரித்தேன், அப்படியே ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லவும், ஃபஸ்ட்டு இருந்த மாதிரினா எப்படி உனக்கு எனக்கு பிடிக்குமே அதே மாதிரியா கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு வெக்க வருத மாதிரி, அதெல்லாம் சின்ன வயசில் நடந்தது, அதெல்லாம் மெச்சூர் இல்லாத ஏஜ் அப்படின்னு சொல்லவும், உண்மையை சொல்லி ஃபஸ்ட் லவ் எப்படி என்கிட்ட உனக்கு அந்த ஸ்பார்க்குங்கிறது இல்லாமையா இருக்கும் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோக்கு ஏன் திடீர்னு இப்படி பேசலானே புரியலை. அதுவும் இப்போ சொல்கிறாங்க, நான் வந்து அந்த ஷாப்பிங் மால் ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரீசன் வந்து டோகன் கிடையாது, நான் உனக்காக தான் அதை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் இன்னும் ஹீரோக்கு புரியல. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, உனக்கு டைம் தரேன் அதுக்குன்னு என்னை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காத அப்படின்னு சொல்லி ஈஸியாக அப்படியே ஹீரோகிட்ட அப்படியே சொல்லியிருந்தாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் இது சொல்லுறதுக்கு வேறு நேரங்காலமே கிடைக்கலையா. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் போராட்டம் போயிட்டுருக்கு, சில தான் செவன் சொல்லணும்னு இருந்திருக்கு. ஸோ இதை கட் பண்ணி அப்படியே இங்கே ஹீரோ டயர்டில் அப்படியே வீட்டுக்கு வந்தோன்னா டோகன் பேசணும்னு சொல்லி ரெடியாக இருக்கான். ஆனால் ஹீரோ என்னன்னா நான் நெக்ஸ்ட் டைம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியே மறுநாள் பார்த்தோன்னா 2 ஃபேமிலியோட மீட்டிங் தான். அது எங்கே வச்சுருக்காங்கன்னா தாத்தாவோட வீட்டில் தான். கரெக்டாக ஹீரோயினோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. வீட்டை பார்த்தோன்னே அதிசயமாக இருக்குது. அதுலேயும் ஹீரோயினோட தங்கச்சி தான் நம்ம இவங்ககிட்ட எதுவுமே வாங்கலை, அதனால் நம்ம தலையை நிமித்தி தான் நடத்தணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, தாத்தாவும் நல்லா தான் வரவேற்காங்க ஹீரோயினோட ஃபேமிலியை. அதில் வரமாட்டேன்னு சொல்ல ஹீரோ என்னன்னா வந்து நிற்காங்க. ஹீரோயினும் அதை நோட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனதுமே சாப்பிட தான் செய்தாங்க. ஆனால் ஆல்ரெடி டோகனும் ஹீரோயினும் பிளான் போட்டுட்டாங்க, கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும், எதுவும் வரதட்சணையை பற்றி எங்கள் அம்மா பேச தான் செய்வாங்க, எங்கள் அம்மா அப்பாவும் நான் பார்த்துக்கிற மாதிரி தான் பேசிட்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி எடுத்ததும் அவங்க அம்மா எங்கள் பொண்ணுக்கு வரதட்சணைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே தாத்தா நானா இல்லை அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நமக்குள்ளே தேவையில்லைன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஆனால் ஹீரோயினோட தங்கச்சி என்னென்னா நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தானே ஆகணும்னு சொல்லியும் டேரக்டர் சாய் ஒய்ஃப் என்னென்னா எல்லாரும் இருக்கச்சில எப்படி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லி முணங்குறாங்க. இது ஹீரோயினோட தங்கச்சி கதை கேட்டுட்டு ஆமாம் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்கையும் இல்லையே ஒன்றும் இல்லையேன்னு மதிப்பிடுதாங்க. அடுத்தது டேரக்டர் சாய் என்னென்னா தங்கச்சி ஹஸ்பண்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்காங்க. அவங்களா நான் எழுத்தாளராக இருக்கேன், நாவல் நான் எதுவுமே பப்ளிஷ் பண்ணலை, இப்போதைக்கு எழுதிட்டு தான் இருக்குன்னு சொன்னோன்னே பதிலுக்கு அவங்க என்னென்னா எங்கள் சமையல்கார அம்மா என்னென்னா செஃப்பு, நீங்கள் கோல்ஃப் விளையாட போனால் கோல்ஃப் வீரர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாங்க. இது வந்து அவருக்கு நல்லாவே புரிஞ்சுது. பதிலுக்கு அவர் என்னென்னா நீங்கள் இன்னும் எத்தனை ஆக்சிடென்ட் பண்ணதா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்காங்க. ஆக்சிடென்டா இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியும் இல்லை உங்கள் ஃபேமிலினா நான் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் எல்லாமே டவுனாக போயிடுது, நான் நல்லா இங்கிலீஷ் ஆகும்னு நினைப்பேன் ஆனால் டவுன் ஆகிடுது, நீங்கள் வேறு ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டியை வேறு ஓட்டிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிங்க, இப்படி ஏதாவது பண்ணாமல் இருந்தால் எங்களை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல டேரக்டர் சாயை நோஸ் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாத்தா கவனிச்சு தான் இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட அம்மாட்ட என்னென்னா நாங்கள் மேரேஜை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கோம், கூடவே ஹீரோயினோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் பண்ணுறோன்னு சொன்னோன்னு தான் ஹீரோயினோட அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. எதுக்கு அவள் நல்ல பொண்ணு, அவள் நல்லா தான் இருக்கா, அவளோட ஐடென்டிட்டி எதுக்கு சேஞ்ச் பண்ணணும், இப்படி சேஞ்ச் பண்ணால் நாங்கள் அம்மா அப்பா இல்லைங்கிறது மாதிரி ஆகிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஆனால் தாத்தா சொல்லி புரிய வைக்காங்க எல்லாமே தப்பாக மாட்டிடும் எங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் டோகன் பேச வரும். ஆனால் கரெக்டாக அந்த டைமில் நாங்கள் ஹீரோயினை பாதுகாக்கணும்னு நினைக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா டேபிள்லேயே லாஸ்ட்டு தான் ஹீரோ உட்காந்துருப்பாங்க. மேட்ரை சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஹீரோயின் யார் என்னன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக அது ஹேட் ஆகும். ஆனால் இது ஹீரோயினுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஹேட் ஆகுது தான். எனக்கு மற்றவங்க என்ன சொன்னாலும் அவளுக்கு அது பிரச்சனை இல்லை தான், அதனால தான் நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஸோ புரிஞ்சுக்கோங்கிற மாதிரியே பேசுவாங்க. தாத்தாவும் உங்களை நான் அப்செட் பண்ணுற மாதிரி பேசுனா மன்னிச்சுக்கோங்க, உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா பார்த்துக்கிடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு இப்போ ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே நைட் ஆகிறது. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு கரெக்டாக இங்கே திரும்புவாங்க வீட்டுக்கு. நீங்களாம் வீட்டுக்கு போங்க, எனக்கு இன்னொரு வேலை இருக்குதுன்னு சொல்லி ஃபேமிலியை மட்டும் அனுப்பி வச்சுட்டு தனியாக போவாங்க. ஆனால் அங்கே அந்த டைம் போல் ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் கால் அட்டன் பண்ணாத ஹீரோ என்னென்னா இப்போ காலை அட்டன் பண்ணாங்க. ஃபைனலாக என் காலை அட்டன் பண்ணிவிட்டேன், வா தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அங்கே போனதுமே 2 பேரும் ஒரு பிரிட்ஜில் ஆப்போசிட் சைடில் தான் நிற்பாங்க. பக்கத்தில் போனதுமே ஹீரோயின் சொல்கிறாங்க வரமாட்டேன்னு சொன்னேன் அந்த ஃபேமிலி மீட்டிங்க்கு, ஆனால் வந்துட்டேன்னு சொல்லவும் ஏன்னா வரக்கூடாதான் என்ன, நான் எங்கள் அண்ணனோட ஃபேமிலி தான் சொல்கிறாங்க. இல்லை நீ வரமாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு கவலையாக இருந்துச்சு, ஆனால் வந்துட்டேன், அவள் வரத பிரச்சனையும் நீ கொஞ்சம் தீர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லவும் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் வாட்டிருந்து இந்த தேங்க்ஸ் வாங்கினுக்கெல்லாம் நான் இதை சொல்லலைன்னு சொல்லவும் இப்போ ஹீரோயின் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு நீ என்னை ஹேட் பண்ணணுன்னா பண்ணிக்கோ, இனி நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே இருக்காது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோ ஃபேஸாக பார்க்கணுமே, இதை அப்படியே கட் பண்ணி இப்போ 2 பேரும் தனியாக நடந்துகிட்டே பேசுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க எதுக்கு நான் கூப்பிட்டது நீ வந்துட்டேன், ஸோ இதுக்கு முன்னாடி வர என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது ஹீரோ என்னென்னா உன்னை பார்க்கக்கூடாதுன்னு
நினச்சேன் அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போ உண்மையை சொல்லு, இப்போ தான் எல்லாமே முடிஞ்சு போச்சே, ஸோ சொல்லு எதுக்கு நான் சடனாக கூப்பிட்டதும் நீ வந்துட்டேன்னு சொல்லும்போது, நான் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால் வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு எந்த பாதையில் போகணுன்னு நல்லாவே தெரிஞ்சுட்டு அதனால தான் இன்றைக்கி ஃபேமிலி மீட்டிங் கூட நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு என்ன ஓகே அப்படின்னு கேட்கும்போது, நீயும் என் அண்ணனும் மேரேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு கையில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நீயும் என் அண்ணனும் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் போகிறாங்க. ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்காங்க. ஸோ இந்த இடத்துல பழைய ஹீரோயின்னா என்ன பண்ணிப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க ஹீரோயின் இப்படி சொன்னதுக்கு. இப்போ எதுக்கு ஹீரோ இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லி குழப்பத்தில் நிற்காங்க. ஹீரோவும் இங்கே கொஞ்சம் வேறு வழியில் நம்ம ஏற்றுக்கிட தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்லேயே சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் கையில் என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா பேப்பர் கிராஃப்டில் ஒரு பேடை செஞ்சு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதோட இந்த எபிசோடையே முடிச்சுட்டாங்க. ஸோ ஒரு என்டையர் ட்ராமாவில் ஆஃப் வந்துட்டோம். ஸோ இந்த எபிசோடில் கண்டிப்பாக ஏதாவது ரொமான்டிக் சீனு ஹீரோ ஹீரோயின் லவ் சொல்கிற மாதிரி அப்படி ஏதாவது வரும் தான் நான் எதிர்பார்த்தது. ஆனால் அப்படியே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டு போதாதுக்கு அடுத்த எபிசோடில் ஃபுல் அண்ட் ஹீரோயின் ஹேட் ஆக போகிறாங்க நல்லா தெரியுது. போதாதுக்கு சேவான் வேறு லவ் சொல்லி வச்சுருக்கா. ஹீரோயின் அதை தான் டிசைட் பண்ணுற மாதிரியும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பொறுமையாக பார்ப்போம். எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.